ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 11க்கான ஒன்வர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அண்ட் ஆல்கஹால் எக்ஸ் கிவ்ஸ் ப்ளூ கலர் இன் விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் வந்து விக்டருக்கு ரொம்ப பிடிக்குமா? விக்டருக்கு ப்ளூ கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன பண்ணுறான், எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக கொண்டு வரான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனு ஓஹெச்க்கு முன்னாடி 2 இருக்குது, இங்கே ஓஹெச்க்கு அப்புறமும் 2 இருக்குது. ஸோ ப்ளூ கலரை வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுல எல்லா இடத்துலையும் ப்ளூ கலராக ஈக்குவலாக போட்டுட்ருக்குறானா. ஸோ ஈக்குவலான்றதுனால இந்த இடத்துலையும் 2 சி, இந்த இடத்துலையும் 2 சி, சிஹெச் வருது, சிஹெச் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே நமக்கு அந்த மாதிரி இருக்காது. ஓஹெச்க்கு முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காது. ஸோ ஆப்ஷன் நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம், விக்டருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், அதனால் ஈக்குவலாக எல்லா சைட்லேயும் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் compounds on reaction with methyl magnesium bromide. நமக்கு மெத்தில் மெக்னீஷியம்னு கேட்டிருக்காங்க. கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள், மெத்தில்னு கேட்டிருக்காங்க. நமக்கும் ஆன்சரும் மெத்தில்னே வருது. ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். அண்ட் தேர்ட் கொஸ்டின், இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு கொஷின் கேட்பேன், கரெக்டாக அதுக்கான ஆன்சர் என்னன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டின் வந்து டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி போகுது. அங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மட்டும் இருக்கா, இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த லைனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே டைவர்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ ஆன்சர் நமக்கு பாருங்கள், இதே மாதிரி போகுது, இது வந்து நமக்கு இங்கே கீழே வருது. ஸோ அங்கே இருக்கிற லைனை வந்து கீழே போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் நமக்கு ஏ. ஸோ டயக்ராம் தானே, அந்த ஆன்சர் பார்த்துக்கோங்க. இங்கே டபுள் லைன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே திருப்பி கீழே இங்கே கொண்டு வந்துட போகிறோம். அந்த ஓஹெச் மட்டும் கீழே கொண்டு வந்துட போகிறோம். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், in the reaction sequence ஈத்தேன் 1,2 டையோல்னு கொடுத்துருக்காங்க. டையோல் 1,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷனில் எங்கே 1,2 வருதுன்னு பாருங்கள், இந்த ஆப்ஷன் மட்டும்தான் 1 ஆல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ 2 குளோரோ ஈத்தேன் 1 ஆல்னு வந்திருக்கு. இங்கேயும் 1,2 டையால், இங்கே 1, 2ன்றதுனால இங்கே டையால்னு சொல்லியிருக்காங்க, இங்கே வெறும் 1ன்றதுனால 1 ஆல். ஸோ அப்போ இந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், which one of the following is the strongest acid? எது strongest acidன்னு கேட்டிருக்காங்க. எது நம்பர் ஸ்ட்ராங்கில் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே நமக்கு 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 4, 3. ஸோ 4 தான் நமக்கு ஹையஸ்ட். ஒன்று அப்போ பி ஆப்ஷன் வரணும், இல்லை சி ஆப்ஷன் வரணும்னு தெரியும். ஸோ அப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு கேட்கறதுனால நம்ம எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக படிப்போம், படிப்புலேயே அப்போ படிப்பு ஞாபகம் வச்சுக்கலாம். 4 o'clock படிக்கணும், அப்படி இல்லைன்னா நைட்டு படிக்கணும். ஸோ காலையில் 4 மணிக்கு எழுந்து படிக்கிறவங்க, இல்லைனா நைட்டு ஃபுல்லாக படிக்கிறவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிப்பாங்க. அப்போ ஆன்சர் 4ம் இருக்குது, நைட்டும் இருக்குது. 4 நைட்ரோஃபினால்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின், CH2OH வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்களா, CH2OHன்றது அப்போ ஆன்சர்லையுமே நமக்கு பக்கத்தில் வரணும். இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இங்கே மட்டும்தான் CHம் இந்த பாண்டும் பக்கத்தில் இருக்குது. மற்றது எல்லாமே இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு, இது ரெண்டுமே ஒரே மாதிரி மேலே இருக்குது. அப்போ இது மட்டும் தான் நமக்கு பக்கத்தில் இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் பி. அண்ட் செவன்த் கொஸ்டின், கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் என்ன ஆசிட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு ஏ, ஃபினால். எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கார்போலிக் ஆசிட், காரில் வந்து ஃபினாயில் கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான். அண்ட் எய்த்து கொஸ்டின், விச் one of the following will react with the phenol to give salicylate after hydrolysis. salicylate கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் ஹைட்ராலிசிஸ்னு கொடுத்துருக்காங்க. சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட்ராலிசிஸ்க்கு ஹை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் நமக்கு ட்ரைக்ளோரோமீத்தேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சைக்கிள் வாங்கினா என்ன பண்ணுவோமா, ஹை ஜாலி அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ சைக்கிள் வந்து ட்ரை சைக்கிளை தான் வாங்க போகிறோம். யார் ஹை ஜாலின்னு சொல்ல போகிறது, மீ, நான் தான் சொல்ல போகிறேன், மீ. அப்போ சைக்கிள் ஹைன்னு சொல்கிறது யார், ட்ரை சைக்கிள் வாங்கினா நான் தான், மீ தான் ஹைன்னு சொல்ல போகிறேன். அப்போ ஆன்சர் ட்ரைக்ளோரோமீத்தேன். நைன்த் கொஸ்டின், CH3 சம்திங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மேஜர் ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நைன்த் கொஸ்டினுக்கு மேஜர் ப்ராடக்ட் எது. அப்போ மேஜர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னா ஈக்குவலாக வரணும்னு சொல்லி, இந்த ஆன்சர் தான் நமக்கு ஈக்குவலாக வருது பாருங்கள். இங்கே ஈக்குவல் டு பாண்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 கார்பன், இதுக்கு முன்னாடி 2 கார்பன். எக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் இங்கே ஈக்குவலாக இருக்குது, கீழேயும் ஈக்குவலாக இருக்குது, சைட்லேயும் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸுன்னு நம்ம போட்டு பார்த்தோன்னா சரிங்களா. எக்ஸுன்னு போட்டால் எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குல்ல, அப்போ ஈக்குவலாக இருக்கணுமா. அப்போ இந்த சைடும் ஈக்குவலாக இருக்குது, இந்த சைடும் ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் பி. 10th question, the correct IUPAC name of the compound. இந்த IUPAC இதோட IUPAC நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்துக்கலாம்.
நம்ம இங்கேருந்து செக் பண்ண OH விட்டுறலாம். இங்கேருந்து செக் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5ன்னு வந்துச்சு. அப்போ ஆன்சர் நமக்கு பென்ட்டில் வரணும். பென்ட்டில் தான் வந்திருக்கு. 3 ஆப்ஷன் நமக்கு பென்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றதை நம்ம செக் பண்ணோன்னா 2ல் வந்து ஒரு பாண்ட் இருக்குது, 3ல் வந்து ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ 2,3 ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். 2ல் CH3, 3லையும் CH3. அதே மாதிரி 2 3ல் CH3. இது பாருங்கள், 4 இருக்குது, டைமெத்தில் இருக்குது, 2 3ல் வந்து CH3 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு A 4 chloro 2 3 dimethyl pentane 1 all என்ற ஆப்ஷன் தான் நமக்கு ரைட்டான ஆன்சர். அண்ட் நிறைய பேர் வந்து 1 மார்க்ஸ் கேட்குறீங்க. அண்ட் இதோடக்கு இந்த 1 மார்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி ஐபிஎஸ்சி நேமு அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்ஸில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையுமே நான் போடுறேன். அண்ட் 11th கொஸ்டின் அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. Phenol is more acidic than ethanol. அப்புறம் phenoxide ion is reasonable stabilized. இதில் நமக்கு இதுவும் ஃபினால் பற்றி தான் பேசுகிறாங்க, இதுவும் ஃபீனால் பற்றி தான் பேசுகிறாங்கன்னும் போது அப்போ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். ரெண்டுத்துலேயும் ஒன்று பற்றி தானே பேசுகிறாங்க, அப்போ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? Both assertion and reason are true. 12th question. இந்த ரியாக்ஷன் எத்தனால் இந்த இசட் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் வந்து எத்தனால் தான். ஏன்னா நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம்? எத்தனால் பற்றி தான் பேசுகிறாங்க. அண்ட் ஆன்சர் நமக்கு இசட் என்னவாக இருக்கும் அப்படின்னா எத்தனாலாக தான் இருக்கும். அதை பற்றி தான் பேசுகிறாங்க. எத்தனால் தான் அங்கேயே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்சரும் நமக்கு எத்தனால் தான். இந்த கொஸ்டின் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராயிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்புக்குறியெல்லாம் எப்படி போகுது பாருங்கள். இங்கே டென்ஸ் டூ அப்படின்னு கொடுக்குறாங்களா, இந்த ஈக்குவலாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அம்புன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வில்லுன்னு சொல்லுவோமா? வில், WILL, வில் அப்படின்னு வச்சுக்கலாம். வில்லு வந்து நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று சியும் கொடுத்துருக்காங்க, ஒன்று பியும் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுத்தில் எந்த ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வில்லியம்சன் தான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிந்தசிஸ் தான். இது ஆல்கஹாலா எத்தரா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ வில்லியம் என்ன பண்ணுறாராம், அவரோட சன்னுக்கு, வில்லியம் வந்து அவங்க சன்னுக்கு வந்து சொல்கிறாராம், இதை பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். இந்த அம்பு பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாராம். அப்போ இதனா ஈத்தர் அப்படின்னு வந்துடுதுங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ரைட் ஆன்சர், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Isopropyl benzene on air oxidation in the presence of dilute acid gives. ஏர் ஆக்சிடேஷன்னு கொடுத்துருக்காங்க. ஏர்னால் காற்றுல வந்து நிறைய கரைஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு என்னவாக இருக்கும்? மீதி கொஞ்சம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய வந்து வெயிலில் காய வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாமா, அது வந்து காற்றடிச்சுனா என்ன பண்ணுமா, நிறைய போயிடும். கொஞ்சம் தான் நமக்கு ரிமைனிங் இருக்கும். கரெக்டாக? ஸோ இது பாருங்கள், C6H5COOH பெருசாக இருக்குது, C6H5COCH3 பெருசாக இருக்குது, C6H5COC6H5 திரும்பவும் பெருசாக இருக்குது. இது பாருங்கள், C6H5OH. அப்போ சின்னதாக இருக்கிறது இதுதான். ஏர் அப்படின்னா காற்றடிச்சு மற்றதெல்லாம் பறந்து போயிடுச்சா, ரிமைனிங் இருக்கிறது இதுதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். C6H5OH. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். 15th கொஸ்டின். அசர்ஷன் ரீசன் 2 கொடுத்துருக்காங்க. ஃபீனால் அதே மாதிரி இது ஃபீனால் பற்றி தான் பேசுகிறாங்க, ரீசனையும் ஃபீனால் பற்றி தான் பேசுகிறாங்க. ரெண்டுமே அதே ஆன்சர் தான். அப்போ ஆன்சர் வந்து போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன்றதை முடிச்சுக்கலாம். 16th கொஸ்டின். On heating with periodic acid gives. On heating with periodic acid பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு பீரியடுக்கும் பீரியாடிக் ஆசிட் ஒவ்வொரு பீரியடும் நம்ம எப்படி உட்காந்துருப்போம், அப்படியே ஹீட் மேலே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்போம். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியாதான். ஸோ பீரியட்ஸில் ஒவ்வொரு பீரியட், ஃபஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டேலையும் நமக்கு ஹீட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குமா. ஏன் அப்படின்னா எதுவுமே புரியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம எப்படி கொண்டு போடலாம், மீ எத்தனை நாள் அப்படியே உட்காந்துருக்கிறது, இதை மீ தனியாக பிரிச்சுக்கோங்க, இதை எத்தனை நாள்னு தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்போ மீ எத்தனை நாள் இதே மாதிரி எல்லா பீரியட்லேயும் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹீட்டிங் வித் பீரியாடிக் ஆசிட்னா மீ எத்தனை நாள், அப்போ மெத்தனால் அப்படின்றது வந்துடுங்களா. And 17th question. Which of the following compound can be used as antifreeze in automobile radiators? Answer ethane 1,2-diol. antifreeze அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆட்டோமொபைல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமொபைல் அப்படின்றது ஆட்டோ ஒன்று வருது, மொபைல்னு ஒன்று வருது. ஆட்டோமொபைல்னால் 1 வருது 2 வருது. அப்போ 1 2ன்னு இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவும் வருது மொபைலும் வருது. அப்போ ஆன்சர் ஈத்தேன் 1,2-diol என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். 18th கொஸ்டின். இந்த ரியாக்ஷன்ஸ், இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எந்த ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் என்ன பார்த்துருக்கோம், அம்புக்குறி வந்துச்சுன்னா
இங்கே அம்பு வந்துச்சுன்னா வில்லு மாதிரி இருக்குது, அப்போ ஆன்சர் வில்லியம்சன்னு சொல்லியிருக்காமா, அதே ஆப்ஷன் தான். இங்கே வந்து பாருங்கள் அம்பு மாதிரி வில்லு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வில்லியம்சன் ரியாக்ஷன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரன்ஸ்க்காக தான் ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான். 19th question, 1 mole of an organic compound with the formula கொடுத்துட்டாங்க. திரும்ப 2 moles கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆன்சர் ஈத்தாக்சி ஈத்தேன். இங்கே நமக்கு அயோடோ ஃபார்ம் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட்டுக்கு படிக்கல அப்படின்னா ஐயோ நான் படிக்கவே இல்லைப்பா, என்னை கேட்டால் நான் வேறு எங்கேயாவது வெளியே போயிட்டேன்னு சொல்லிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ மீ டாக்ஸி பிடிச்சிட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லிவிடுங்க. மீ டாக்ஸின்னு வருதுங்களா, மீ டாக்ஸின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீ டாக்ஸி நான் வந்து அயோடோ ஃபார்ம் டெஸ்ட்டுக்கு படிக்கல, அதனால மீ டாக்ஸி பிடிச்சிட்டு போயிட்டேன்னு சொல்லிவிடுங்க. இப்போ ஆன்சர் மீ டாக்ஸி ஈத்தேன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான். And 20th question, among the following ethers, which one will replace methyl alcohol on treatment with hot HI? ஆல்கஹாலை ஹாட் ஹெச்ஐயில் பண்ணோன்னா என்னவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. மெத்தில்னா CH3 ஒரு முறை வருமா, அந்த CH3யை திரும்பவும் போட்டிருக்கிறாங்க CH3ன்னு சொல்லி. இது அப்படியே இந்த சைட் போட்டு வச்சுருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. CH3 இங்கே இருக்குது, திரும்பவும் CH3 இங்கே இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, அப்படியே ஆப்போசிட்டில் இங்கேயும் CH3 இங்கேயும் CH3ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு ஏ தான். 21 வில்லியம்சன் சிந்தசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைமெத்தில்னு கேட்டிருக்காங்க. வில்லியம்சன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், வில்லியம் வந்து அப்பா, சன்னு வந்து பையன். அப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, வில்லியம்சன்னா 2 பேர் இருக்காங்க. அப்போ ஆன்சர் SN ஸ்கொயர். மேலே ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க, SN ஸ்கொயர். And 22 on reacting with a neutral ferric chloride phenol gives violet color தான் ஆப்ஷன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வயலட் கலர், நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரல் வந்து நியூவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களா. நியூட்ரல் வந்து நியூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் ரெட் கலர்லாம் இருந்து யார் யாருக்கெல்லாம் தெரியும், அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கெலாம் ரெட் கலர் தெரியும். க்ரீன் கலர் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி கலரைசேஷன், கலரே இல்லை நோ கலர் அப்படின்னாலும் தெரியும், வாட்டர்லாம் கலர்லெஸ்ன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்க ஜென்ரேஷனாக புதுசாக இப்போ ரீசெண்டாக தான் வயலட் கலர். இப்போ தாத்தா பாட்டிலாம் கேட்டால் வயலட் கலர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நியூ கலர் வந்து வயலட் கலர். வயலட்டை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குமே வேறு ஏதாவது க்ளூஸ் இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அண்ட் நம்ம வந்து எப்படி மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த லெசனில் 22 கொஸ்டின்ஸ் நம்ம படித்தாச்சு. இதுக்கான கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.